நண்பர்களே வணக்கம். இன்றைக்கு நீதிமன்றங்களில் பல வழக்குகள் இருக்குது. குறிப்பாக உரிமையியல் சம்பந்தமான பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்குது. அந்த வழக்குகளில் யார் வாதி யார் பிரதிவாதி அப்படின்னு பார்த்தா, பெரும்பாலும் இன்றைக்கி யாருன்னா வாதி ஒன்று அப்பாவாக இருக்கார், பிரதிவாதிகள் மகனும் மகளுமாக இருக்காங்க, அல்லது வாதிகள் மகனும் மகளுமாக இருக்காங்க, பிரதிவாதிகள் பெற்றோராக இருக்காங்க, அல்லது வாதி கணவராக இருக்கார், பிரதிவாதி மனைவியாக இருக்காங்க, அல்லது வாதி மனைவியாக இருக்காங்க, அல்லது பிரதிவாதி கணவராக இருக்கார். இந்த வழக்குகள். அடுத்தது வாதி அண்ணனாக இருக்கார், தம்பி பிரதிவாதியாக இருக்கார், வாதி அக்காவாக இருக்காங்க, பிரதிவாதிகள் தங்கச்சியாக இருக்காங்க. ஸோ அல்லது வாதிகள் மாமனார் மாமியாராக இருக்காங்க, பிரதிவாதிகள் மருமகளாக இருக்காங்க, அல்லது வாதி மருமகளாக இருக்காங்க, அல்லது பிரதிவாதி மாமனார் மாமியாராக இருக்காங்க. இதை நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த வழக்குகள் அதிகமாக இருக்குது. இப்போ உறவுகள் எவ்வளவு அன்போடும் நெருக்கத்தோடும் உணர்வோடும் இருந்த உறவுகள் இன்றைக்கு நீதிமன்றத்தில் அற்பமான இடங்களுக்காக, சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக அவங்களே வாதி பிரதிவாதிகளாக எதிர்த்து வாதாடக்கூடிய நிலைகளை தான் இன்றைக்கி நீதிமன்றத்தில் அதிகமாக பார்க்குறோம். இந்த நிலை மாறும் நாள் என்றைக்கு வருதோ அன்றைக்கி தான் நம்முடைய வாழ்வியலும் மகிழ்ச்சியான வாழ்வியலாக மாறும். குடும்பத்திலையும் மகிழ்ச்சி இருக்கும். எதிர்கால சந்ததிகளும் ஒற்றுமையோடு வாழ்வார்கள். நன்றி, வணக்கம்.